கண்ணாடி பக்கத்துல போய் கண்மணி நாயகம் சொல்லுதா உட்கார்ந்து அந்த கண்ணாடியில தன் அழக ரசிப்பாங்களாம். யாரு? நபிகள் நாயகம். கண்ணாடி முன்னால உட்கார்ந்து தன் அழக ரசிப்பாங்க. அப்படி அந்த முடிய சரி பண்ணுகிற விதம் என்ன விளக்குறாங்க? கொஞ்சம் ரசிங்க உங்களை. இன்னைக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் என்னன்னா, நம்மை ரசிக்கிறது இல்லை, அடுத்த ஆளுதான் ரசிச்சுட்டே இருக்கோம். அவர் எவ்வளவு அழகா இருக்கிறார், இவரு எவ்வளவு டாப்பா இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார், அவர் என்ன நிலைக்கு போயிட்டார். அடுத்தவங்களை பார்த்து 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 ஏங்கினோமே தவிர நம்மை ரசித்து வாழ நாம மறந்துட்டோம். நம்மை ரசியுங்கள். நம்ம நல்லா இருக்கிறோமே, நமக்கு என்ன குறை? நம்ம முகம் அழகா இருக்குது, நம்ம கோல அழகா இருக்குது, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது, அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்திருக்கான், நல்ல மனைவி இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, அழகான பேரன் பேத்திகள். உன் வாழ்க்கையை குறித்து நீ யோசித்து பார், உன் வாழ்க்கையை ரசித்து பார். அங்கேதான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாகவே நீ இருப்பாய். இன்னொருத்தரை பார்த்தால் ஏக்கம் வரும், பொறாமை வரும். நமக்கு அல்லாஹ் என்ன செய்தான் கேள்வி வரும். அவர் டாப்ல இருக்கிறாரு, நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம், அவர் என்ன அழகா இருக்கிறார், அவர் முகம் எவ்வளவு லட்சணமா இருக்குது. எதுக்கு? நம்முடைய அழகை நாம ரசித்தால் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு வாழ்கிற வாய்ப்பு கிடைக்கும்.